கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, இதோ உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதோ நம்முடைய ஊழிய பங்காளர் ஒருவருடைய குடும்பத்திற்கு நானும் சோஃபியும் மற்றும் சில சகோதரர்களுமாக சென்று அந்த குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் கர்த்தர் சமூகத்தில் உண்டாகும்படியாக கூறி, இதோ இப்பொழுதும் அவர்களோடு நாங்கள் சில நேரங்கள் இருந்து அவர்களுக்கு தேவ செய்தி ஒன்றையும் நான் வழங்கினேன். அவர்கள் குடும்பத்திற்காக நானும் சோஃபியும் ஜெபம் ஏறெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் வழங்கிய தேவ செய்தியினை நீங்களும் கேட்டு ஆசீர்வாதம் பெற உங்களுக்கு இதோ வழங்குகிறேன். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு இவர்கள் வீட்டில் வந்து சில நேரங்களை செலவு பண்ண நீர் கிருபை செய்கிறீர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். விசேஷ விதமாக இந்த நாளிலே இந்த அன்பு குடும்பத்தினரை, அன்பு சகோதரனை சகோதரியை, அன்பு மகளை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. உங்களுடைய வீட்டிற்கு வரவும் உங்கள் வீட்டிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகவும் படியான ஒரு வேளை ஊழிய பங்காளர்கள் பெயர் குலுக்கி எடுத்ததிலே இந்த நாளில் உங்களுக்கு விழுந்திருக்கிறது. உங்களோடு கூட இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மோட்டார்ஸ் எல்லாமே இது டீல் பண்ணுற காரியத்தில் நீங்கள் நிற்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீ 9th படிக்கிற என்னம்மா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் சில நேரம் வருவேன் இப்போ என்றெல்லாம் சொன்னான். வெரி நைஸ். இப்போ 8 to 9 ரேங்க் கிட்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் பரவாயில்ல, வந்துடலாம். ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வீட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள், கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் அழகாய் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற, வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆண்டவர் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு நிறைவாக அருளி செய்வார். உங்களோடு கூட சில நேரங்கள் இருந்து உங்களுக்கு தேவையான ஒரு வசனத்தை கொடுத்து ஜெபிக்க நான் எண்ணுகிறேன். ஆதியாம் புஸ்தகத்திலே ஆண்டவர் ஆதாமுக்கு வீடு வாசல் என ஒரு தோட்டத்தை கொடுத்து அதிலே அவர்களை ஆண்டவர் வைத்ததனுடைய ஒரு அருமையான காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். அப்போ தேவனுடைய தீர்மானத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர் நம் கைகளில் கொடுக்குறாருன்னா அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஆதியாகமம் 2:15 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பின்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பண்படுத்தவும் காக்கவும் செய்த பிறகு நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஒரு கனியை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை போடுறார். அப்போ ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் தான் குடும்பம், வீடு, வாசல். சங்கீதம் 68:5-6 பார்ப்போமானால், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் 6ஆம் வசனம் பாருங்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். அதே போல் தான் எல்லாரும் தனிமையாக தான் ஒரு நாள் இருந்தோம், பேச்சுலராக தானே இருந்தோம். இதே சென்னை பட்டணத்தில் நான் சுமார் 4 ஆண்டுகள் பேச்சுலராக இருந்து நாங்களே சமைத்து
சாப்பிட்ட நேரங்களெல்லாம் யோசிச்சு பார்க்கிறேன். ஆமாம், தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்தி கொடுக்கும்போது அதில் 2 நம்ம கையில் தர்றார். ஒன்று, இந்த குடும்பமாகிய தோட்டத்தை பண்படுத்தி காத்து கொள்ள வேண்டும். அழகாக பண்போடும் எல்லா ஒழுங்கோடும் கர்த்தர் விதித்திருக்கிற விதிமுறைகளின்படியும் வாழ்ந்து இந்த தோட்டத்தை அழகாய் பண்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு தோட்டம். எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் கேகே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறார். அவர் தன்னுடைய மனைவியை நேச தோட்டம்னு சொல்லி கூப்பிடுவார். நேச தோட்டம் வாமா அப்படின்னு சொல்லுவார். அவர் மனைவியே அவருக்கு நேச தோட்டம் தான் பேர் வச்சிருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு வீட்டில் ஒரு அன்பின் தோட்டமாக, ஒருவருக்கொருவர் சண்டை போடாமல், ஒருவருக்கொருவர் எரிச்சலாயிராமல், ஒருவருக்கொருவர் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்பிடிந்து என்று எழுதியிருக்கிறபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிடணும். சொல்லு எல்லாமே, அதாவது வீட்டுக்கு தலைவன் கணவர், புருஷனுக்கு மனைவியானவள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். நல்லது. ஆனால் மனைவி சில நேரங்களில் நல்லது சொல்லுகிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் எடுத்துக்கிடணும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாததை, தேவையில்லாததை அனனியா சப்பிராள் போல ஒருமனப்பட்டு தப்பானதை செய்கிறதுக்கு தான் மனைவி சொல் கேட்க விடாது. அப்போ தான் ஆண்டவர் கோவப்பட்டார். உன் மனைவியின் சொல்லை கேட்டபடினால்தான் ஆதாம் மேலே கோவப்பட்டார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வசதி, உங்களை சுற்றிலும் ஒரு சின்ன ஒரு தோட்டம் கொடுத்துருக்காரு, ஏதேன் தோட்டம் மாதிரி. அந்த ஏதேனை நீங்கள் பண்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கள். அதன் பின்பு அதன் கனியை புசிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட் தான் கனியை புசிக்கலான்னு சொல்கிறார். இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பண்படுத்தும் காக்காமல் இருந்துக்கிட்டு கனியை மட்டும் சாப்பிட்ட உடனே ஒரு நாள் அந்த தோட்டத்தில் கனியற்ற தோட்டமாகவும் வெறுமையான தோட்டமாக மாறி போயிடுது. அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பண்படுத்தி காத்து வந்தால் அதன் கனியை புசிக்கலாம். மந்தையை மேய்க்கிறவன் அதன் பாலை ஆமாம் சாப்பிடுவான் கண்டிப்பாக. அதுபோல் மந்தையை மேய்க்காமல் ஆடு பால் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தா அது இலைந்தாலையும் சாப்பிட்டா தான் அது பால் கொடுக்க முடியும். அப்புறம் தான் இவனுக்கு வருமானம் வரும். அப்போ தான் வீட்டுக்கு ரைஸ் வரும், தேவையான காய்கறி வாங்கலாம். அப்போ ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள், அதற்கு தேவையானதை கொடுன்னு சொல்லி அதனால் வேதம் சொல்லுது. அப்போ ஆடுகளை நன்றாய் மேய்த்தால் மேய்ப்பனுக்கு தேவையான பாலும், அதனோடு கூட நிலம் வாங்கிறதற்கு அவனுக்கு நல்ல கரையத்தையும் அந்த ஆடுகள் கிடாக்கள் கொடுக்கும். ஈவன் அது முடி வெட்டினாலே மயிர் கத்தரிக்கிற நேரத்தில் பெரிய ஒரு விருந்தை வைப்பாங்க இல்லையா? அந்த நாட்டில் நிறையா பணம் வரும். நிறைய ஆடுகள் நிறையா மயிர் கத்தரித்தால் அதை வாங்குற அந்த ஆட்டு மயிரெல்லாம் வாங்கி கொண்டு போய் வேறு அருமையான பொருட்களை செய்கிறதற்காக கொண்டு போகிறவங்க காசு கொடுத்து வாங்குறதுனால நிறையா ஒரு சந்தோஷம் இருக்குது, விருந்தை வைப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதலாவது உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கை என்னும் தோட்டத்தை அழகாய் நீங்கள் பண்படுத்தி காத்துக்கொள்ளுங்கள். அதனோடு அந்த கனியை நீங்கள் புசியுங்கள். பண்படுத்தணும், காக்கணும், புசிக்கணும். பண்படுத்தணும், காக்கணும், புசிக்கணும். இந்த 3 செய்யணும். அப்போ வீட்டை காத்துக்கிடணும், வீட்டை பத்திரமாக காத்துக்கிடணும். சில நேரங்களில் மனைவி வெகுளியாக இருப்பாங்க, சில நேரம் கணவர் வெகுளியாக இருப்பார். அவருக்கு எதை பேசணும்னு வெளியே தெரியாமல் பேசிடுவார், அல்லது மனைவி பேசிடுவாங்க. அப்போ கணவன் அது கோபமாக எடுத்து சண்டை போடாமல் என்ன செய்யணும்னா, ரூத்தை குறித்து சொல்லப்படும் போது, எப்பா ரூத் நிலம் விற்கிறான்னு சொல்லி போவாஸ் உறவின் முறையான இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நீ அந்த லேண்டு வாங்கிக்கிறியான்னு. வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, எப்பா அவங்க நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிற, நன்மை அடைன்னு நினைக்கிற, அவங்க வீட்டில் ஒரு குறைச்சல் இருக்குது. அது அந்த பெண்ணுக்கு விவாகம் பண்ணி புருஷன் இறந்து போனான். அந்த பெண்ணை நீ விவாகம் பண்ணிக்கவேன், பண்ணிவிட்டு இந்த லேண்டையும் வாங்கிக்க, ரொம்ப நல்லதுப்பா. அது மாட்டேனுங்க, அது எங்களுக்கு ஆகாது, இல்லை நான் அது செய்ய விரும்பல. அப்போ அவன் செருப்பை கழட்டி போட்டு, போ உன்னுடைய வேலையில் நான் பார்த்துக்கிறேன். போவாஸ் அந்த பெண்ணை அழகாய் விவாகம் பண்ண.
எப்பயுமே எந்த ஒரு காரியத்தை ஒரு பேக்கேஜ் வாங்கினா அதில் ஒரு குறை இருக்கும். அந்த குறையோடு தான் அக்செப்ட் பண்ணணும். ரூத் வருகிறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்குது. ஏதோ ஒரு குறைபாடு இல்லாமல் ஒரு நபர் இருக்கவே மாட்டாங்க. அல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஒரு காரியம் இருக்காது. ஒரு தோட்டம் வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, அப்போ அவங்க கிட்டத்தில் இருக்கிற நிலத்துக்கும் இந்த நிலத்துக்குமான ஷேப் பார்த்திங்கன்னா சில நேரம் எந்த லேண்டுமே நேராக கரெக்டாக ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ எல்லாம் கிடைக்காது. இந்த பக்கம் கொஞ்சம் இழுத்து இந்த பக்கம் அப்படி தான் சப்டிவிஷன்ஸில் விழுந்துருக்கும். பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், எதுவுமே 4 அருமையான கட்டம் வரைஞ்ச மாதிரி எந்த ஒரு லேண்டுமே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. வாங்கும்போது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி பெருசாக இருக்கும், இந்த பக்கம் சிறுசாக இருக்கும், இந்த பக்கம் ஒரு டெயில் மாதிரி, இந்த பக்கம் ரோட்டடியில் கொஞ்சம் இருக்குது, பின்னாடி லேண்டு பெருசாக இருக்குங்க, அப்படி வாங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு குறைச்சல் இருக்கும். ஞானி சொல்கிறார், குறைகளை எண்ணி முடியாது, விடுப்பா. அந்த குறைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. நான் எப்பயுமே பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு சொன்னார், நமக்கு அருமையான ராப்போஜனத்துக்கு வீட்டை ஆயத்தப்படுத்துங்க. எங்கே ஆயத்தப்படுத்த சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் போங்க, ஊருக்குள்ளே போங்க. போகும்போது தண்ணீர் குடம் எடுத்து வருகிற ஒரு மனுஷனை காண்பீர்கள், அவன் பின்னாடி போங்க. அவன் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறானோ அங்கே எனக்கு உள்ளே பேசித்து, ஐயா இந்த வீட்டில் ஆண்டவர் ஒரு ராவிருந்து நடத்த விரும்புகிறார், பஸ்கா புசிக்க விரும்புகிறான்னு சொல்லுங்கள். கம்பளம் முதலாக விரிச்சிருக்கிற ஒரு நல்ல மேல் வீட்டறை அவன் உங்களுக்கு காட்டுவான். இவங்க இவ்வளவு கம்பளம் முதலாக விரித்து மாடி வீடு கட்டி, இன்றைக்குமே நான் சோஃபியெல்லாம் இஸ்ரேல் தேசம் போகும்போது அந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல விஸ்தாரமாக இருக்கும். அந்த வீட்டு மாடியில் தான் பரிசுத்தாவினர் இறங்குகிறதுக்கான ஹாலே இருந்திருக்குது. அவ்வளோ பெரிய நல்ல விஸ்தாரமான வீடு. ஆனால் ஏன் தண்ணி வெளியேருந்து கொண்டு வர்றாங்க? ஒருவேளை அந்த வீட்டினுடைய தண்ணீர் எப்படி ஒருவேளை இனிப்பாக இல்லாமல் இருந்ததா, அதாவது தித்திப்பாக இல்லாமல் இருந்தது என்று வெளியே இருந்து தண்ணீர் கொண்டு வந்தார்கள். என்ன தெரியல, ஒரு சிறு குறைவு இருந்தால் நீங்கள் முறுமுறுக்காமல் நின்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் அடையாளம் காட்டுறதுக்கான நாளுக்கும் நேரத்துக்கும் சரியான செட்டாக இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அருமையாக அந்த தண்ணி வெளியே இருந்து கொண்டு வர்ற வீட்டிலையே ஒரு சிறு கிணறு வெட்டி அதெல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த வர்ற ஆளை காட்டுற விவரம் இருக்காதில்ல. அப்போ ஒரு குறைபாடு இருந்தால் அக்செப்ட் பண்ணுங்க. இன்றைக்கு அந்த இடத்துக்கு கிட்டத்தில் தான் தாவீதிற்குரிய முக்கியமான ஒரு இடத்த வைக்கணும்னு சொல்லி வைத்திருக்கிறது போல் அந்த இடத்துல நீங்கள் போவீர்களானால் பார்க்கலாம். அது ஒலிவமலையில் இருக்கிறது. ஒலிவமலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு சிறு குறைபாடு, கவலைப்படாத, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், உன்னை நடத்துவார். அப்போ நீ இப்போ என்ன செய்யணும், வாங்குகிற வந்திருக்கிறதுல இருக்கிற குறைகளை பார்த்து நிற்காம ஒருவருக்கொருவர் அக்செப்ட் பண்ணி அன்போடு பண்படுத்தி அதை காக்கவும், அழகாக வீட்டை நடத்தவும், குடும்பத்தை நடத்தவும், தேவ சித்தத்தை செய்யவும், கர்த்தரை பாடி பாட்டுக்களினாலே அவரை போற்றி ஸ்தோத்திர பலிகளினாலே துதித்து உபவாசத்தினாலே தேவ சமூகத்தை தேடி அதிகாலை ஆண்டவரை தேடுகிறதுல நின்று ஆண்டவரோடு கூட இருக்கணும். அப்பொழுது நித்திய ராஜ்யத்துக்குரிய நன்மைகள் உங்கள் வீட்டில் நிறைவாய் தங்கும். ஒரு நாள் ஒரு குட்டி ஏதேவனாகவே உங்கள் வீடு இருக்கும். இன்றைக்கி காலையில் நாங்கள் நைட்டு படுக்க போனப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எத்தனை மணி படுத்துருப்பேன் சோஃபி? 1 மணி கிட்டத்தில் தான் படுத்தேன். காலையில் ஒரு 4:30 மணி கிட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சு கர்த்தரை துதித்து பாட நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்ல, சூரியனுக்கு முந்துங்க, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்தில் அவர் இருட்டோடே, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ண போனார் இயேசு. அது மாதிரி சூரியனுக்கு முந்தி அதிகாலையில் எழுந்து குளித்து கிளம்பி உடைமாற்றி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவரை தேடி கொண்டு இருந்தேன். அப்போ நாங்கள் ஆண்டவரை தேடுறதுக்குரிய நேரங்கள் பார்ப்பீங்களா, நாங்கள் ஊழியத்தை செய்கிறதுனால அதிக களைப்பானாலும் உறக்கமெல்லாம் பல நேரம் சோஃபிக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே வராது, 4 மணி நேரம் வராது, 4 மணி நேரத்துக்கு மேலே
உறங்கினதாக யாராது எப்பயுமே இங்கே அங்கும் பேரப்பிள்ளைகளை கவனிக்கிறதுனாலையும் ஊழியத்தின் பாரத்தினாலே அப்படி தான் இருக்கும். அப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், அதிகாலையில் அவரை தேடி அவர் பாதத்தை நாடி எல்லா விதமான நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இந்த நாளில் இவ்விதமாக உங்கள் வாழ்க்கையை காத்து கொண்டு நல்ல மகிமையான வாழ்க்கை அடைகிறதுக்கு சாலமோன் ஞானி ஒரு அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 4:20 முதல் வாசிக்க கேட்போம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பார்த்தீங்களா, மகா பெரிய ஞானியாக இருந்த சாலமோன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு மேலான ஒரு ஞானத்தை மனுஷருக்குள்ளே தேடுவது எப்படி? கத்துட்டு தான் இருக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்து, மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ நான் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ அவரை அன்றி மற்ற மனுஷருக்குள்ள இந்த ஞானமுள்ள வார்த்தை எங்கிருந்து புறப்படாது? என்ன எழுதி பாருங்க, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்போ பாருங்க, கண்களை விட்டு பிரியாதிருக்கணும் வசனம். எப்படி? ஒன்று எழுதி வச்சுக்கிடலாம் நிலைக்கால்களில், வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இது போல் எழுதி நல்ல ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி அழகாக செய்திருக்கீங்க பாருங்கள், அருமையாக இருக்குது. டோரில் ஒட்டி இருக்கிறீங்க, எல்லா இடங்களையும் இருக்குது. ஆமாம், கண்களை விட்டு பிரியாது இருக்கணும்னா ஒன்று இப்படி, இல்லைன்னா இன்னொன்று நல்ல ஒரு உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதில் ஹோம் பேஜ் மற்றும் லாக் பண்ண இருக்கிற நேரத்தில் லாக் ஸ்க்ரீன் அதுலேயுமே வசனத்தை வைக்கலாம், அருமையான வசனம். கண்களை விட்டு பிரியக்கூடாது, எங்கே பார்த்தாலும் வசனம். அதுபோல் சில நேரம் நீங்கள் நான் எப்பயுமே நம்முடைய ஊழியத்தில் 2025 ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனம், நீ அறியாதும் உனக்கு 8ஆவது பெரிய காரியங்களையும் அறிவிப்பேன். நான் யூஸ் பண்ணி இந்த கார்டே என்ன ஆகிப்போச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேலே வச்சிருப்பேன். இந்த வசனம் வளசாக போச்சு, எப்பயுமே பாக்கெட்டில் இருக்கும் இந்த வசனம். இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனம் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டு இந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டில் கொடுத்துருக்கிறாரு. உன் கண்களை விட்டு என்னுடைய வார்த்தை பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்ப மனப்பாடம் பண்ணி இதயத்துக்குள்ள வைப்பா, மனப்பாடம் பண்ணணும். அதை இதயத்தை விட்டு வெளியே போடக்கூடாதுன்னு அதன்படி காத்து அப்படியே ஸ்ட்ரிக்டா நின்றுக்கிடணும். காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. பாருங்க, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உயிர் போல இருக்கான். வசனம் உயிர் போல இருக்குதான், ஜீவனாவே இருக்குது. அதோடு கூட அவர்கள் உடலுக்கெல்லாம் சௌக்கியமாம். நல்ல சௌக்கியத்தை வசனத்தை படிக்க அதன்படி நடக்க இதயத்தில் காத்துக்கொள்ள, கண்களின் முன்னே வசனத்தை வைக்க உடலுக்கு சௌக்கியம் வருதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறவைகள் அப்படியே வாழ்க்கையில் அப்பியாசமாகும். அதனால் யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, ஆடுகள் தண்ணீர் குடிக்க வருகிற இடத்துல சில கொப்புகளை வெட்டி வரியாக இது போல் உரித்து இது மாதிரி போடப்பா அப்படின்னு சொல்லப்படுது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே பல காரியம் ரெஜிஸ்டர் ஆகுது. தண்ணி குடிக்க அங்கே ஆவலோடு வருகிறது ஆடுகள், அதன் கண்களில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன் கண்கள் விட்டு புரியாமல் இருக்கட்டும் வசனம். ரைட், சரி. என்னென்ன வசனங்கள் எல்லாம் பிரியக்கூடாது, அதாவது எல்லா காக்கவும் பண்படுத்தும் வைத்தார்ல, என்னென்னதை காக்கணும்னு ஞானி சொல்றாரு பார்க்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கப்பா. வீட்டுக்கு நல்ல பூட்டு வாங்கி யாரும் திறந்துடக்கூடாதுன்னு போட்டு வச்சுட்டு தானே வீட்டை விட்டு வெளியே போகிறோம். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெளியே போனால் பூட்டிட்டு தானே சாவியை வெளியே கொண்டு போகிறோம், நம்மோட வச்சுக்கிறோம். வீட்டை எல்லா காவலோடு பார்த்துக்கிறோம். ஜன்னல் பூட்டி இருக்காமா, இது
பின்னத்து கதவு சரியாக பூட்டியிருக்கா, சரி முன்னத்து கதவு கரெக்டாக பூட்டிட்டியா, வாமா. எல்லா காவலோடும் அவரவர் தங்கள் வீட்டை காக்கிறார்கள். சாலமோன் ஞானி சொல்றாரு, எப்போ உன் இருதயத்தை எப்படி காத்துக்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்க, அப்ப அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒன்று, என் வசனத்தை கேட்க கேட்க உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். அதை இருதயத்தில் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த இதயத்தில் இருந்து தான் ரத்தம் முழு உடலுக்கு பாயுது. அந்த இடத்துல வசனம் நின்றுக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்படும். இதை குறித்து தமிழத்தில் இருந்து புறப்பட போடுகிற பரிசுத்த ஆவியை குறித்து மீட்பர் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார்னு எழுதியிருக்கல. ஆவியானவரையும் பெற்று இதயமெல்லாம் ஆவியானவரால் நிரம்பி வசனத்தினால் நிரம்பிட்டா பேச ஆரம்பித்தா நீங்கள் மற்றவரிடத்தில் பேசும்போது இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வரும். உங்கள் வாயினால் அதை பேசிகிட்டே இருப்பீங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்க ஐயா, ஆண்டவரை போய் பார்க்க முடியல ஐயா, எனக்கு கண்ணு திறக்கல. ஆனால் அவர் நீங்கள் அனுப்பிய ஒரு ஊழியர், நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தீங்கய்யா, எனக்கு வழி இப்போ தெரியுதுயா. எப்படி தெரியுது? அது மரண கண்ணிகளுக்கு அவங்கள தப்பு வைக்குது, ஜீவ ஊற்றா புறப்படுது. இப்போ இது எங்கேருந்து வந்தது? இருதயத்தை எல்லா காவலோட காத்துக்கிட்டு அதுக்குள்ள வசனத்தையும் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுதலையும் நம்ம உடையவர்களாக இருந்தால் போதுமானது. இந்த ஹார்ட், நம்முடைய இதயம் ஒரு குட்டி உலகம் போல. அந்த உலகத்தில் என்ன வந்துடக்கூடாது? கபடு உள்ள வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. நம்ம மனதுக்குள்ள இதயம் வேறு, இருதயத்தோடும் எல்லா முழு மனதோடும் சொல்லி மனதுக்குள்ளேயும் நம்ம வேண்டாத கசப்புகளை வைக்கக்கூடாது. உங்கள் சொந்தக்கார நான் இருக்கிற உங்கள் மாம்சமாக இருக்கிற சகோதரன் சண்டை போட்டு போயிட்டார், பரவாயில்ல அன்பா போய் பேச, எப்பா நீ வரவே வேண்டாம் நீ என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்ல, காலை விடலான்னு போனால் எப்பா நீ காலை வர்றியான்னு கேட்குறாங்க. எப்பா அப்படிலாம் வரலப்பா, நீ போ, கூடுமானால் யாரோடும் சமாதானமாக இருக்க சொன்னார், நீ போ. ஒரு சண்டைன்னு வரும்போது சில நேரங்களில் என்ன நடக்கணும்? ஆபிரகாம் தான் முன்மாதிரி. லோத்துங்க வாப்பா, நீ நானும் சகோதரன், நம்ம இப்போ பிரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, நீ எதை சூஸ் பண்ணுறது நான் சூஸ் பண்ணல, உனக்கு இடம் தர்றேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போனால் வடக்க போகிறேன்னு நம்ம இன்றைக்கி சொல்லணும். சொல்லி சரிப்பா இஷ்டப்படி நீ போ, நான் இதில் தலையில் இருந்துக்கலாம். ஆனால் உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாயாக, உள்ளத்துக்குள்ள பகை மட்டும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அதுதான் அந்த உள்ளத்தில் இதயத்தில் வந்து பகை கூடி கொண்டு இருக்க மட்டும் விடக்கூடாது. எரிச்சல் இருந்திருக்கலாமா இருக்கும், அவன் சண்டை போட்டு போகிறான், சாயங்காலத்துக்குள்ளே எரிச்சல் என்ன செஞ்சிடணும்? சூரியன் உதிக்கிறதும் அஸ்தமிக்கிறதும் டைமு. உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும், அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி எரிச்சல் எல்லாம் போயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் விட்டுறணும் எரிச்சல். அருமையான ஒரு கீர்த்தனை பாட்டு இருக்கு. உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெப ஜபத்தாலே, அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெப ஜபத்தாலே, இது காரும் காத்த தந்தை நீரே, இனிமேலும் காத்தருள் செய்வீரே, பதிவாகவும் உம்மிலே நான் நிலைக்கவே பத்திரமா என்னை உத்தமனாக்கிடும் தேவே, பதிவாகவும் உம்மிலே நான் நிலைக்கவே பத்திரமாயனை உத்தமனாக்கிடும் தேவே, அதிகாலையில் உம்மை தேடுவேன் முழு மனதாலே, தேவாசீர்வாதம் பெற நாடுவேன் ஜெபதபத்தாலே. இப்ப காலையில எழும்புவது, மாலை மயங்கி சூரியன் அஸ்தமிக்கு முன்பதா ஆண்டவர் ஸ்பெஷல் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாரோ என்னவோ. சூரியன் அஸ்தமிக்கு முன்னாடி எப்பா யார்கிட்டையும் பகை இல்லை, சன்ரைஸ் சன்செட் எல்லாம் நல்ல நேரத்துக்கு பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம கர்த்தரை தேடுறதுக்கும் எரிச்சல் இல்லாத நாள் முடிவுக்கும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு போகுது, தான் சாயங்காலம் வருது,
யார்கிட்டையும் யார் மேலும் கசப்பு இல்லை. இதயத்தை பெர்ஃபெக்டாக காத்துக்கிடுங்க. ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று ஒரு நாள் 2 நாளைக்கு அல்ல. ஜீவ ஊற்றுனா உயிரின் ஊற்று. ஜீவ விருட்சத்தை ஒரு நாள் தேடி போய் புசிக்க கொடுத்ததை விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஜீவ ஊற்று உங்க இதயத்துக்குள்ளேயே வைக்க விரும்புறாரு. வசனம் இது ஆவியும் வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்றும் ஆண்டவர் அழைக்கப்பட்டாரு. ஆகவே வார்த்தை மாம்சமானது அல்லவா? ஆகவே வார்த்தை அவருடைய வார்த்தை, தேவகுமாரனுடைய வார்த்தை, அதுக்கு முக்கியத்துவம். தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். தேவகுமாரன் வந்தபோது சொன்னார், வானமும் பூமி ஒளிந்து போன என் வார்த்தை மட்டும் ஒளிஞ்சே போகாதுப்பா. அப்ப உங்க இதயத்திலே ஒரு ஜீவ ஊற்று இருந்துச்சுன்னா ஜீவ விஷயத்தை தேடி போறதுக்கு என்ன தேவை இருக்கு? இதயத்தை சுத்தமாக காத்துக்கிடுங்க. அன்கிளீன் தாட்ஸ், இதயத்திலிருந்து கபடுகள், சண்டைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், இச்சைகள், பொறாமைகள், தூஷணங்கள்லாம் புறப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆட்டுக்குட்டியாண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் எல்லாம் புதிதா என்ன, பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின்ற அந்த நிலைக்கு வந்துட்டா இதயம் நல்ல ஒரு அருமையான பரிசுத்த பெட்டகமாக இருக்கும். ரெண்டாவது பாருங்க, எதை காக்கணும்னு சொல்றாரு? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்து. இப்ப சில நேரங்கள்ல எல்லாம் என்ன இருக்குதுன்னா வாயின் தாறுமாறு இருக்குது. 2 காரியம். தாறுமாறா பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அநேகர் செய்கிறாங்க. நம்ம தேவ சாயலில் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நிதானத்தில் வரணும். எரிச்சல் வரும், எரிச்சல் தேடி வரும், சண்டை விவாதமும் வர்ற மாதிரி வரும். கொஞ்சம் அப்படியே புன்முறுவலாக இயேசுவை பேசாமல் இருந்தார். அதான் ஞானம். சில நேரம் பேசாமல் இருக்கணும். அந்த நேரத்தில் தாறுமாறானவைகளை பேசவும் கூடாது. 2வது உதடுகளின் மாறுபாடு உனக்கு இருக்கக்கூடாது. இந்த 2ஐயும் காத்துக்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? ஒன்று இதயம், 2வது வாய். உதடுகளின் மாறுபாடு என்னன்னா, எப்பா வாப்பா, உனக்கு என்ன தேவைனாலும் வந்து கேளுப்பா, கண்டிப்பாக தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அண்ணன் அப்படி சொன்னார், தம்பி அப்படி சொன்னான்ட்டு போய் மறுநாள் கேட்டா, எப்படா சொன்னேன்? நானும் அப்படி சொல்லடா, நீயா கனவுல கண்டியா, ரெக்கார்ட் பண்ணியிருக்கியா, வச்சிருக்கியா, ஃபோனில் வச்சிருக்கியா, காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறுபாடு, உதடுகளின் மாறுபாடு இதயத்தை நொறுக்கும், உள்ளமே உடஞ்சிரும். இது நிறைய இடத்துல நடக்கும். சிலருடைய வேலை ஸ்தலங்களில் நடக்கும். உனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் போட்டுறேன்டா அப்படின்றவாங்க. இன்னும் 4 பேர் பேசுகிறத பார்த்த உடனே இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சினாங்க. சார் அன்றைக்கி இன்க்ரிமெண்ட் போடுறேன்னு சொன்னீங்க சார், அந்த இன்க்ரிமெண்ட் இன்னும் வரலை. உனக்கு எப்பப்பா சொன்னேன்? உனக்கு சொல்லலையா ராசா, உனக்கு சொல்லலை போ. அழகாக பேசுவாங்க. ராஜா மந்திரின்னு பேசி அனுப்பி விட்ருவாங்க. ராஜா மந்திரி மாதிரி பேசி, உன்கிட்ட பேசலையா, அது நீ தெரியாமல் நினச்சிருப்ப, போ, நல்லா பண்ணலை. உனக்கு மாறுபாடு, உதடுகளின் மாறுபாடு பலர் இடத்துல இருக்கு. கொடுக்கல் வாங்கல், பலவிதமான பழைய காலத்து கதைகள்லாம் சொல்லுவாங்க. கொடுத்து வச்சுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. வந்து எப்போ கொடுத்தேன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. அப்போ நீதியாக உதடுகளின் மாறுபாடே இல்லாமல் உடைய உதடுகளை காத்து கொள்ளுங்க. அப்படி நம்ம காத்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மாற்றி கர்த்தருடைய தோட்டம் போல, ஏதேன் போல மாற்றுவார். அல்லேலூயா. ஒரே நாளில் வராமல் இருக்கலாம், ஆனால் வந்துடும். நான் சொல்லித்தரேன், வந்துடும். 3வது பாருங்க, எதை காக்கணும்? உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது.
கண்கள் காத்துக்கிடணும். முதல்ல எல்லா காவலோடும் இதயத்தை, அதுதான் பெர்ஃபெக்டான பாதுகாவல், ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ரெண்டாவது வாயின் தாறுமாறு இல்லாமல் உதட்டை காத்துக்கிடணும். மூணாவது கண்கள். இந்த கண்கள் நேராக நோக்கணும். யாரையும் நோக்கிறதுக்கு ஒரு ஸ்திதி இருக்கணும். சிலர் நேராக பார்க்க மாட்டாங்க தெரியுமா? ஆமாண்ணே, கண்டிப்பாண்ணே, பண்ணிடுவோம்ண்ணே அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ணு நேராக பார்க்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தப்பான எண்ணங்கள் நம்ம குறித்து இருக்கலாம், குறைபாடுகளாக சிந்திக்கலாம். இன்னொரு பக்கம் எதிர்ப்பாளரை பார்க்கறதிலும் அவங்க கண்கள் நேராக பார்க்கறதில்ல, இச்சையான பார்வைகள். உன் கண் இமைகள் உனக்கு முன்பதாக செவையாய் பார்க்க கடவுள். அப்போ கண்களை பாதுகாத்துக்கிடணும். அதனால யோபு ஒரு நேரம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாரு. கண்ணே கண்ணே உனக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை. யோபு 31:1 சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும் சொல்லு, நீ என்ன செய்யணும் சொல்கிறேன். நீ தப்பானதை பார்க்கக்கூடாது. அடுத்த வீட்டாருடைய காரியங்களை, அடுத்த வீட்டை எட்டி பார்த்தது உண்டானாலும் அவர் சொல்கிறார், அடுத்த வீட்டு ரகசியங்கள் அதை எட்டி பார்க்கறதுக்கு நீ போகாத. இன்னைக்கு உலகம் மற்ற வீட்டை எட்டி பார்க்கணுன்னு தான் விரும்புது. உலகத்தில் பலவிதமான யூடியூப் சேனல்கள், அவங்க வீட்டில் என்ன விதமாக நடக்குது, என்ன சண்டை நடக்குதா இல்லாவிட்டா பெரிய காரியம், இதே தான் எண்ணங்கள். நம்ம வீட்டுதை நம்ம வெளியே போடணும், எல்லாரும் பார்க்கணும். பெட்டர் நம்முடைய வீட்டை எக்ஸ்போஸ் பண்ணாமல் வெளியே காட்டாமல் இருக்கணும். இது முத்திரிக்கப்பட்ட கிணறு போல் இருக்கணும், மறைவு கட்டப்பட்ட தோட்டம் போல் இருக்கணும் நம்முடைய வீடு. ஆனால் இந்த காலத்தில், கடைசி காலத்தில் எல்லாம் தங்களையே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்களா இருக்காங்க. தாங்கள் பெரியவர்கள் தாங்க வெளிப்படுத்துகிற அதை பார்க்குறதுக்குன்னே. இது மட்டும் இல்லை, பிறனுடைய மனைவி, பிறனுக்குரிய பிள்ளை, இதை இச்சையோடு பார்க்கறதுக்கு ஓடுறோம் நிறையா இருக்கிறாங்க. இந்த பார்வை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நம்முடைய ஒரு உவமையாக உதாரணமாக சொல்கிறேன். ஒரு கிராமம் அல்லது பட்டணம் எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் மற்றும் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. எக்ஸுக்கு ஒரு பையன் பொண்ணு, ஒய்ன்ற ஆளுக்கு ஒரு பையன் பொண்ணு. 2 பேரும் அவர்களுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த எக்ஸ் என்கிற மனிதர் ஒய்யினுடைய மகளை இச்சையோடு பார்த்தா ஒய்ன்றவர் என்ன சொல்லுவார், என்னப்பா என் பிள்ளைய நீ தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாருன்றீங்க. என்ன செய்வார், அடிச்சு விட மாட்டாங்க. என்னடா என்ன பண்ண, என்ன பார்க்குற, என்ன பார்க்கணும், இங்கே அடிச்சிட மாட்டாங்க. ஆமாம். இப்போ மக்களுக்கு என்ன நினைப்பு இருக்குன்னா, நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம், பல விதமான மீடியாக்கள்லாம் வந்திருக்குல்ல, எல்லாத்தையும் போய் தேடி பார்க்கணும். ஆமாம், அவர்களுடைய நித்திய தகப்பன், அதாவது நித்திய பிதா ஒருத்தர் இருக்கிறாரு. மீட்பர் இயேசு கிறிஸ்து, மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அவர் உலகப்பிரமாண தகப்பன் ஒரு 70, 80 வயசு, 100 வயசு, 120 வயசு வரை தான் மகனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் கடந்து போயிடுவார், மரித்து போகிறா இருக்கலாம். ஆனால் மீட்பர் இயேசு கிறிஸ்து பெர்மனண்டான தகப்பன், நித்திய பிதா. அவருக்கு எவ்வளோ கோபம் வரும்? அவர் கோபம் வரான்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் சங்கீதம் 2 கடைசி எழுதி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிஞ்சு போகாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க. அப்போ வழியில் அழிஞ்சு போயிடுவீங்கடா அவர் கோபப்பட்டாருன்னா. அதுதான் பிதாவினுடைய மெசேஜ், பிதா கொடுக்குற செய்தி தான். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஆண்டவர் இருப்பார் இல்லை. அப்புறம் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாவிட்டா ஒரு சிக்காகி ஆஸ்பத்திரியில் ஐயோ பாடுகள் மத்தியில் இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் அழுகிட்டு இருப்பாங்க. ஐயோ ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் தெரியவில்லை. பெரும்பாலும் ஃபோன் யூஸ் பண்ணுறதில் சரியான கண்ட்ரோலுக்கு வந்துடணும். வந்தாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துடும், முளைக்காது. ஏன்னு கேட்டால் அவர்கள் தேவனாகிய கர்த்தரா மீட்பர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உங்களை பாப்பாரா இருக்கலாம். ஆம், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர்
அதாவது அவருடைய மீட்பர் வல்லவர் இருக்கு. அவருடைய ஜீவனை கொள்ளையிடுவார். அப்போ அவர் கோபப்பட்டாருன்னா ஜீவன் பகுதிக்கு தான் வர்றாரு. அப்போ வேண்டாம், நம்முடைய ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கோபத்தினால குறைஞ்சி ஒரு நாள் ரொம்ப ஆயுசு நாட்கள் குறையக்கூடாதுல்ல. அதனால் we should be careful. கண்கள் நேராய் நோக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அவருடைய ஃப்ரெண்டு ஊழியம் பண்ணுறாரு. அவர் தனக்கு இடர்கள் இல்லாமலே இருந்து ஊழியம் செய்யணுன்றக்கா என்ன பண்ணுவாராம், பிரசங்கம் பண்ண போயிட்டாருன்னா வசனம் 10 வசனம் மனப்பாடம் பண்ணிடுவார், 20 வசனமாக மனப்பாடம் பண்ணிடுவார். கண்ணு மூடியே தான் பேசுவார். சர்ச்சுக்கு அழகாக பிரசங்கம் பண்ணுவாராம். நமக்கு அந்த பழக்கம் இல்லை. கண்ணு மூடி பேசுவாங்க. அவருடைய எண்ணங்கள் என்ன, இமைப்பொழுதும் ஒரு அணு அளவிலும் குறையும். அது நான் என்ன நினைக்கிறேன், மிஞ்சின நீதிமானாக இருக்கலாம், அவ்வளோ போகக்கூடாது. உங்கள் அம்மாவை பார்ப்பீங்கள நல்ல அன்போடு, உங்கள் தங்கச்சி அன்போடு பார்ப்பீங்கள, அவ்வளோதான். அப்படியே அதே போல் நினச்சி பாருங்கள். அதனால தான் பவுல் சொல்கிறார், தாயை போலவும் சகோதரி போலவும் பாவித்து புத்தி சொல்லு. பாவித்துன்னா அப்படி நினைக்கணும், அவ்வளோதான். அதான் வாழ்க்கை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருக்க போது ஒரு சிஸ்டர் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க, ஒரே கண்ணீர். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா இவங்களுக்காக முதல் ஜெபம் பண்ணுங்கன்னு கூட்டத்தில் கூட்டி சொன்னார். என்னன்னு கேட்டால், அவங்களுடைய சகோதரன் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார், இறந்துட்டார். அவர் சாயில் நீங்கள் இருக்கீங்களா? நான் ரொம்ப சின்ன பையனா, அந்த வீடியோ இன்ஜினியர் அது இருந்த காலம். அவர் சாயிலே நீங்கள் இருக்கீங்களா? அதனால் பார்த்து பிரதர் நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் சகோதரனே திரும்ப வந்த மாதிரி இருக்குன்னு அழுகிறாங்கன்னு எப்படி பாவிக்கிறாங்க? ஏன்? அதே போல் எல்லாரையும் சகோதரியாக, சகோதரனாக, தாயாக பாவித்து புத்தி சொல்லணும். இயேசு மகாராஜாவே இப்படி தான் சொல்கிறார் பாருங்களேன். ஒருவன் வசனத்தை கேட்டு கை கொண்டார், எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரிமார். அவர் 3 ஆங்கிளில் கரெக்டாக நிப்பாட்டார். தாய், சகோதரன், சகோதரி, ஃபினிஷ். அவ்வளோ, சாப்டர் க்ளோஸ். தாய் போல நினைக்க, இன்னொரு பக்கம் சகோதரன் சகோதரி, ஃபினிஷ். இந்த ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கிடுங்க. தாய் போல தாயை பாருங்கள். அடுத்து சகோதரர்களை சகோதரன் போல, சகோதரிகளை சகோதரி போல. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு கடைசி சகோதரி, அவ்வளோதான், சின்ன குழந்தை. அப்படி நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சரீரத்துக்கு விளக்கு கண்ணாக தான் இருக்குது. என்ட்ரி முழுவதும் இங்கே தான். ஆகவே உங்கள் கண்களை எல்லா விதத்திலும் காத்துக்கொள்ளுங்க. அடுத்து வேதவசனம் என்ன சொல்லுது? உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். இன்னைக்கு உன் கால் நடைகள் எல்லாம், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ட்ராக்ஸ் எல்லாம் செவ்வையாக இருக்கணும், நிலைவரப்பட்டிருக்கணும். 4 நாள் பைபிள் படிச்சுட்டு 5ஆவது நாள் விட்டுருவாங்க. ஆண்டவர் ஒரு சிறு காரியத்தை தாமதப்படுத்தா சிலரெல்லாம் ஜோம் பண்ணாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க இருக்காங்க. சிலர் பைபிள் வாசிக்காமல் கொஞ்ச நாளைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் ஆண்டவரே நீர் கொடுத்தா தான் பைபிள் வாசிப்பேன். நோ, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கணும், பர்ஃபெக்டாக நிலைவரப்பட்டதாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அந்த அன்பு சகோதரி செய்கின்ற வேலையை நீர் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. இது அன்பு சகோதரியை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவர்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்ற ஒரே மகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு மகள் படித்துக் கொண்டிருக்கின்ற படிப்பை ஆமென் 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 ஆண்டவரை படித்து அருமையாக தன்னுடைய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீ பெற்றோருக்கு அவள் ஆறுதலாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக விளங்க நீர் மகளை ஆசீர்வதிப்பீராக. ஆமென் ஆமென் ஆமென். நாளிலே இவர்களுடைய உறவினர்கள் ஆண்டவரை உடன் பிறந்தவர்கள் என்று வந்திருக்கின்ற இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவரவருடைய ஆண்டவரே ஒவ்வொருவரும் எங்களை பார்த்து ஒவ்வொரு ஜெப குறிப்புகளை சொன்னாங்க, விண்ணப்பங்களை ஆண்டவரே சொன்னாங்க, அவங்க குடும்ப காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நீர் பதில் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய வேதனைகள் கவலைகள் எல்லாம் தீர்த்து அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார்கள். இன்றைக்கு இந்த வீட்டிலே ஒரு பெரிய சமாதானம் இன்று முதல் பெருகட்டும்.
ஆண்டவரே சந்தோஷம் பெருகட்டும், கர்த்தருடைய கிருபை பெருகட்டும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக இந்த வீட்டை மறைத்துக் கொள்வீராக. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ ஏதேன் தோட்டம் போல இந்த வீடு மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆதரியும். அன்பு சகோதரர் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. அன்பு சகோதரியினுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தாங்க. அன்பு மகள் உடைய படிப்பு, ஆண்டவரே படித்து கொண்டிருக்கிற மகளுக்கு தேவையான ஒத்தாசையை அருளி செய்து நன்மைகளினால் நிரப்பி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இவருடைய ஆண்டவரே குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறேன். பதில் தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மாறாது. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவருடனே கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ரைட் ரைட் ரைட்.